ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம புத்தரோட வாழ்க்கை தத்துவங்களை பார்க்கலாம். மற்றவர்களை ஜெயிப்பதை விட நம்மை நாமே ஜெயிப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். உண்மையாகவே ஞானத்தை அடைய நினைப்பவர்கள் தங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அதற்கு பிறகு பலமான உறுதியோடு முன்னேறி செல்வார்கள். தானியத்தை சலிப்பது போல யோசித்து வார்த்தைகளை பேசுவதே புத்திசாலித்தனம். மறைக்க முடியாத 3. சூரியன், சந்திரன், உண்மை. விவசாயி தண்ணீரை தனக்கு வேண்டிய இடத்திற்கு கொண்டு போவது போல, வில்லாளர்கள் அம்பை நேராக்குவது போல, தச்சன் மரத்தை அழகான பொருளாக மாற்றுவது போல, புத்திசாலிகள் தங்கள் மனதை தங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றியமைப்பார்கள். சோம்பல் மரணத்தின் பாதை, சுறுசுறுப்பே வாழ்வின் பாதை. முட்டாள்கள் சோம்பேறியாக வாழ்கிறார்கள், அறிஞர்களோ உழைப்பால் உயர்கிறார்கள். வெறுப்பற்ற மனமே பேரமைதியின் ரகசியம். நீயே அந்த பாதையாக மாறும் வரை உன்னால் அந்த பாதையில் பயணம் செய்ய முடியாது. நம்ம படிச்சு கத்துக்கிற அறிவும் அதை தினமும் நிஜ வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதும் ஒன்னா இருக்கணும். இது ரெண்டும் கண்டிப்பா ஒன்னா சேர்ந்தே போகணும். அறிவும் அதன் பயிற்சியும் இணையட்டும். ஒரு பெரிய பாறை புயல் அடிச்சாலும் எப்படி அசையாம இருக்கோ அதே மாதிரி புத்திசாலிகள் யாராவது பாராட்டினாலோ இல்ல திட்டினாலோ கவலைப்பட மாட்டாங்க. புகழுக்கும் இகழுக்கும் அசையாதே. கருணையோடு இருப்பது மட்டும் போதாது, நாம் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். அன்பும் கருணையும் அத்தியாவசியங்கள், ஆடம்பரங்கள் அல்ல. அவை இல்லை என்றால் மனித குலம் பிழைக்க முடியாது. பகைமையை பகைமையால் வெல்ல முடியாது, அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். இதுவே பிரபஞ்சத்தின் மாறாவிதி. மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு எந்த துன்பமும் இருக்காது. நண்பர்களே, இந்த வேகமான உலகத்துல தினமும் ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்துல நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நிமிஷம் நின்று நாம சரியான பாதையில தான் போறோமா அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம வாழ்க்கையில தினமும் எத்தனையோ மனுஷங்களை பார்க்குறோம், பேசுறோம். ஆனா நம்ம பேசுற வார்த்தைகள்ல எவ்வளவு கவனம் வச்சிருக்கோம்? தானியத்தை சலிப்பது போல யோசித்து வார்த்தைகளை பேசுவதே புத்திசாலித்தனம். நம்ம முன்னோர்கள் நெல்லை சலிக்கும் போது அதுல இருக்கிற உமியையும் கல்லையும் தூக்கி போட்டுட்டு சுத்தமான அரிசியை மட்டும் எடுப்பாங்க. அதே போலதான் நாம பேச போற வார்த்தைகளையும் மனசுக்குள்ள சலிச்சு பார்க்கணும். தேவையில்லாத கோபம், பொறாம, வீண் வதந்திகளை தூக்கி போட்டுட்டு மற்றவங்களுக்கு பயன்படுற அன்பான வார்த்தைகளை மட்டும் பேசணும். வார்த்தைகள்ங்கிறது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி. யோசிக்காம பேசுற ஒரு வார்த்தை ஒருத்தரோட மனசை வாழ்நாள் முழுக்க காயப்படுத்தலாம். அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே புத்திசாலித்தனம். வார்த்தைகளை சலிச்சு பேச தெரிஞ்ச ஒருத்தரால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனா அதுக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது ஒரு விஷயம். அதுதான் மனக்கட்டுப்பாடு. நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது இங்கே அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். உண்மையாவே ஞானத்தை அடைய நினைப்பவர்கள் தங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அதற்கு பிறகு பலமான உறுதியோடு முன்னேறி செல்வார்கள். வாழ்க்கையில ஜெயிச்ச அத்தனை பேரையும் பாருங்க, அவங்க கிட்ட அசாத்தியமான மனக்கட்டுப்பாடு இருக்கும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்யலான்னு தோணும் போது மனசை கட்டுப்படுத்தி இல்ல நான் இன்னைக்கே செய்வேன்னு நிக்கிறாங்க. பாத்தீங்களா? அங்கதான் வெற்றி பிறக்குது. மனதை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பலமான உறுதி பிறக்கும். அந்த உறுதி உங்களை எந்த ஒரு இலக்கையும் நோக்கி தடையின்றி முன்னேறி செல்ல வைக்கும். நாம எல்லாரும் இந்த உலகத்துல யாரையாவது ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரரை விட அதிகமா சம்பாதிக்கணும், கூட வேலை செய்யறவரை விட பெரிய பதவிக்கு வரணும். இப்படி மற்றவங்களை ஜெயிக்கிறதுல தான் நம்ம கவனம் முழுசா இருக்கு. ஆனா உண்மையான வெற்றி எது தெரியுமா? மற்றவர்களை ஜெயிப்பதை விட நம்மை நாமே ஜெயிப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய கோபம், உங்களுடைய தேவையில்லாத ஆசைகள், உங்களுடைய பயம், இதையெல்லாம் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? நேற்று இருந்த உங்களை விட இன்னைக்கு நீங்க ஒரு சிறந்த மனிதரா மாறி இருக்கீங்களா? அதுதான் உண்மையான வெற்றி. உங்களை நீங்களே வெல்ல பழகிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. நம்மளை நாமளே ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம உண்மையா வாழ பழகணும். சிலர் நினைப்பாங்க தங்களை பத்தின சில உண்மைகளை இல்ல அவங்க செஞ்ச சில தப்புக்களை மற்றவங்க கிட்ட இருந்து மறைச்சிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல யாராலையும் மறைக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு. மறைக்க முடியாத 3. சூரியன், சந்திரன், உண்மை.
சூரியனை மேகங்கள் கொஞ்ச நேரம் மறைக்கலாம், ஆனா பகலை மறைக்க முடியாது. சந்திரனை இருட்டு மறைக்கலாம், ஆனா அதோட குளிர்ச்சியை மறைக்க முடியாது. அதே போலத்தான் உண்மையோ. நீங்க எவ்வளவுதான் மூடி மூடி மறைச்சாலும் ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். உண்மையா வாழும்போது மனசுல பயம் இருக்காது. பயம் இல்லாத மனசுதான் வெற்றிக்கான முதற்படி. உண்மையின் பாதையில நடக்கிற புத்திசாலிகள் தங்களோட சூழ்நிலைய நினைச்சு எப்பவும் புலம்ப மாட்டாங்க. அவங்க தங்களோட மனசை எப்படி வச்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு அழகான உவமை இருக்கு. விவசாயி தண்ணீரை தனக்கு வேண்டிய இடத்திற்கு கொண்டு போவது போல, வில்லாளர்கள் அம்பை நேராக்குவது போல, தச்சன் மரத்தை அழகான பொருளாக மாற்றுவது போல, புத்திசாலிகள் தங்கள் மனதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியமைப்பார்கள். ஒரு சாதாரண மரக்கட்டைய தச்சன் செதுக்கி ஒரு அழகான சிலையாகவோ நாற்காலியாகவோ மாத்துறார். ஒரு விவசாயி வாய்க்கால் வழியா வர்ற தண்ணீரை தனக்கு வேண்டிய பயிர்களுக்கு திருப்பி விடுவார். அதே போல புத்திசாலிகள் தங்களுக்கு வர்ற கஷ்டங்களையோ தடைகளையோ கண்டு பயப்படாம தங்களோட மனசை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி தங்களுக்கு சாதகமா மாத்திப்பாங்க. சூழ்நிலைகள் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது, நாம தான் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தணும். மனசை மாற்றி அமைக்கிறதுக்கு சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இளைய தலைமுறைகிட்ட இருக்கிற ஒரு பெரிய நோய் சோம்பேறித்தனம். அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எத்தனையோ பேரோட வாழ்க்கைய அழிச்சிருக்கு. சோம்பல் மரணத்தின் பாதை, சுறுசுறுப்பே வாழ்வின் பாதை. முட்டாள்கள் சோம்பேறியாக வாழ்கிறார்கள், அறிஞர்களோ உழைப்பால் உயர்கிறார்கள். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உயிரோட இருக்கும்போதே வர்ற மரணத்துக்கு சமம். ஏன்னா அங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஆனா சுறுசுறுப்பா இருக்கிறவங்க, உழைக்க தயங்காதவங்க, வாழ்க்கைய முழுமையா வாழ்றாங்க. அறிஞர்கள் எப்பவும் தங்களோட நேரத்தை வீக்க மாட்டாங்க. அவங்களோட உழைப்பு தான் அவங்கள வரலாற்றுல அழியாத இடத்துல வைக்குது. நீங்க முட்டாளா வாழ போறீங்களா இல்ல அறிஞரா உயர போறீங்களா? முடிவு உங்க கையில தான். அப்படி உழைச்சு உயரும்போது நமக்குள்ள ஒரு அமைதி தேவைப்படுது. அந்த அமைதி எப்ப வரும்? மற்றவங்க மேல கோபமும் வெறுப்பு வச்சிருக்கும் போது கண்டிப்பா வராது. வெறுப்பற்ற மனமே பேரமைதியின் ரகசியம். யார் மேலையும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம எல்லாரையும் அவங்க இயல்போட ஏத்துக்கும் போது மனசுல ஒரு பேரமைதி உண்டாகும். அந்த அமைதியோட நீங்க ஒரு லட்சிய பாதையில பயணிக்கும் போது நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீயே அந்த பாதையாக மாறும் வரை உன்னால் அந்த பாதையில் பயணம் செய்ய முடியாது. இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு IAS ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சும்மா படிச்சா மட்டும் போதாது. உங்க எண்ணம், செயல், ஒழுக்கம் எல்லாமே ஒரு IAS அதிகாரி மாதிரி மாறணும். நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்க மாறணும். உங்க லட்சியமும் நீங்களும் வேற வேறையா இருக்கக்கூடாது. நாம நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், நல்ல விஷயங்களை கேட்கலாம், யூடியூப்ல இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். இதனால நமக்கு அறிவு வளரலாம். ஆனா அந்த அறிவால என்ன பயன்? நம்ம படிச்சு கத்துக்கிற அறிவும் அதை தினமும் நிஜ வாழ்க்கையில கடைபிடிக்கிறதும் ஒன்னா இருக்கணும். இது ரெண்டும் கண்டிப்பா ஒன்னா சேர்ந்தே போகணும். அறிவும் அதன் பயிற்சியும் இணையட்டும். வெறும் ஏட்டுச்சுரகை கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலைன்னா இந்த அறிவால எந்த பிரயோஜனமும் இல்லை. கோவப்படக்கூடாதுன்னு படிச்சா மட்டும் போதாது. யாராவது உங்களை கோவப்படுத்தும் போது அமைதியா இருக்க பழகணும். அதுதான் அறிவுக்கும் பயிற்சிக்கும் உள்ள இணைப்பு. நீங்க கத்துக்கிட்ட அறிவை வச்சு வாழ்க்கையில முன்னேறும் போது 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க. அதே 4 பேர் உங்களை விமர்சனம் செய்வாங்க, திட்டுவாங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஒரு பெரிய பாறை புயல் அடிச்சாலும் எப்படி அசையாம இருக்கோ அதே மாதிரி புத்திசாலிகள் யாராவது பாராட்டினாலோ இல்ல திட்டினாலோ கவலைப்பட மாட்டாங்க. புகழுக்கும் இகழுக்கும் அசையாதே. யாராவது உங்களை பாராட்டினா தலக்கணம் வந்து ஆடக்கூடாது. யாராவது உங்களை இகழ்ந்து பேசினா சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. பாறை எப்படி புயலுக்கு அசையாம வெயிலுக்கும் அசையாம நிக்குதோ அதே மாதிரி உங்க மன உறுதி நிலையா இருக்கணும். புகழும் இகழும் கடந்து போகும் மேகங்கள் போன்றது. சரி, புகழுக்கும் இகழுக்கும் அசையாம இருக்கிற நாம மத்தவங்க மேல எப்படி இருக்கணும்? கண்டிப்பா கருணையோட இருக்கணும். ஆனா மனசுக்குள்ள மட்டும் கருணை இருந்தா போதாது. கருணையோட இருப்பது மட்டும் போதாது, நாம் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். அன்பும் கருணையும் அத்தியாவசியங்கள், ஆடம்பரங்கள் அல்ல. அவை இல்லை என்றால் மனிதகுலம் பிழைக்க முடியாது. ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் கருணை இல்லை. பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு நம்மால முடிஞ்ச உணவை வாரி வழங்குறது தான் நிஜமான கருணை. அன்புங்கிறது பணக்காரங்க பண்ற ஆடம்பரம் இல்லை. அது இந்த மனித சமூகம் வாழ தேவையான ஆக்சிஜன் மாதிரி. அன்பு இல்லைன்னா இங்க மனிதனையும் செத்துடும். அதனால உங்க அன்பை செயலில் காட்டுங்க. இப்ப இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த உலகத்துல நாம எத்தனையோ விஷயங்களை தேடி ஓடுறோம். குறிப்பா அமைதியை தேடி ஓடுறோம்.
ஆனால் அந்த அமைதி எங்கே இருக்கு? அமைதி உங்களுக்குள் இருந்தே வருகிறது. அதை வெளியில் தேடாதீர்கள். பணம், பதவி, சொகுசு வாழ்க்கை இது எதுவுமே உங்களுக்கு நிரந்தர அமைதியை தராது. உங்கள் மனசை நீங்கள் சுத்தமாக வச்சிருக்கும் போது அமைதி உங்களுக்குள்ளேயே ஊற்றெடுக்கும். யாராவது நமக்கு துரோகம் பண்ணிட்டா இல்லை கெடுதல் பண்ணிட்டா அவங்க மேலே பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா பகைமையால் வெல்ல முடியாது, அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். இதுவே பிரபஞ்சத்தின் மாறாவிதி. இருட்டை இருட்டால் விரட்ட முடியாது, வெளிச்சத்தால் தான் விரட்ட முடியும். கோபத்தை அன்பால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கடைசியாக ஒரு பொன்மொழி, மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு எந்த துன்பமும் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற ஏமாற்றம் நாளைக்கு மாறும். இந்த உலகத்தில் எல்லாமே தற்காலிகமானது தான். இந்த பிரபஞ்ச விதியை புரிஞ்சுக்கிட்டு மனசை கட்டுப்பாட்டில் வச்சு சுறுசுறுப்போட அன்பாக வாழ பழகுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.